வணக்கம் தோழர்களே. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, வடகொரியா என ஒரு சில உலக நாடுகளிடம் மட்டுமே இருக்கும் ஐசிபிஎம் என்றழைக்கப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இந்தியா நாட்டிடமும் உள்ளது. உண்மையில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா என இந்த அனைத்து நாடுகளிடமும் ஒன்றிற்கும் மேற்பட்ட இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. அக்னி 5 இதுதான் இந்தியா நாட்டின் கேம் சேஞ்சரான இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல். உண்மையில் அக்னி 5 தான் இந்திய நாடு உருவாக்கிய முதல் ஐசிபிஎம். இந்திய நாட்டின் இந்த அக்னி 5 ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். மேலும் அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட இந்தியாவின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அக்னி 5. அக்னி 5 ஏவுகணை இந்திய நாட்டின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ் கமாண்டில் பயன்பாட்டில் உள்ளது. அக்னி 5 ஏவுகணையின் முதன்மை நோக்கம் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவின் அணுசக்தி திறன்களை மேம்படுத்துவதாகும். பாகிஸ்தான் மற்றும் வட கொரியா நாடுகளை தவிர கடைசியாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த அணு ஆயுத நாடு இந்தியா. இந்திய நாட்டின் அக்னி 5 ஒரு ரோட் மொபைல் மற்றும் கேனிஸ்டர் லான்ச்ட் மிசைல் ஆகும். அதாவது அக்னி 5 ஏவுகணையை டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர்ஸ், சைலோஸ் மற்றும் ரெயில் கார்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் கொண்டு செல்ல முடியும். மற்றும் அக்னி 5 ஏவுகணை சீல் செய்யப்பட்ட கேனிஸ்டரில் இருந்தும் ஏவப்படுகிறது. இது அக்னி 5 ஏவுகணையின் இயக்கத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்துவதையும் எளிதாக்குகிறது மற்றும் அக்னி 5 ஏவுகணையை கண்டறிவதை கடினமாக்குகிறது. இந்தியாவின் அக்னி 5 ஐசிபிஎம் ஒலியை விட 24 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது. அக்னி 5 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஐரோப்பா கண்டத்தின் சில பகுதிகள், ஆசிய கண்டத்தின் பெரும் பகுதி மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் சில பகுதிகளையும் தாக்கும் திறன் கொண்டது. அக்னி 5 ஏவுகணையால் அமெரிக்க கண்டத்தை அடைய முடியாது. அக்னி 5 8000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய நீண்ட தூர கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்றாலும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தூரம் அக்னி 5 ஏவுகணையின் அதிகபட்ச வரம்பை விட கணிசமாக அதிகமாகும். உண்மையில் இந்த உலகில் இருக்கக்கூடிய மிக குறைந்த தூரம் பயணிக்கும் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் ஏவுகணைகளில் இந்திய நாட்டின் அக்னி 5 ஏவுகணையும் ஒன்று. அக்னி 5000 முதல் 2000 கிலோ வரை எடையுள்ள வெடி பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அணுசக்தி திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்த அக்னி 5 ஏவுகணையின் பேலோட் ஒரு அணு ஆயுதம் அல்லது ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை நோக்கி அணு ஆயுதங்களை ஏவ அனுமதிக்கும். அதாவது அக்னி 5 ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்டது. அக்னி 5 ஏவுகணை மூலம் ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு பிறகு தரைவழி MIRV இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கும் உலகின் 3வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. பொறி கலங்கி பூமி எதிரும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் அக்னி 6 என்ற புதிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்திய நாடு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது. அக்னி 6 ஏவுகணை பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் இந்திய நாட்டின் 2வது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக அக்னி 6 மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, see you all, take care guys.